அனைவருக்கும் இந்த இனிய நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் உள்ளபடியே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் எஸ். முத்துவேலாயுதம், முதுகலை தமிழாசிரியர், சவுடாமியா கல்வி குழுமம். இன்றைய வேளையில் 12ஆம் வகுப்பிற்குரிய இயல் 4 செய்யுள் பகுதியில் கவிதை பேழை என்கிற தலைப்பில் இதில் வெற்றி பெற என்கிற ஒரு அற்புதமான ஒரு கவிதையை ஓமை கவிஞர் என்று எல்லோராலும் அழைக்கக்கூடிய சுரதா அவர்களால் அற்புதமான ஒரு படைப்பாக அவர் தந்தளிக்கிறார். அப்படியேப்பட்ட அந்த இதில் வெற்றி பெற என்கிற அந்த கவிதை பேரையுடைய ஆசிரியர் ஓமை கவிஞர் சுரதா அவர்கள். ஓமை கவிஞர் என்று சொன்னால் தன்னுடைய கருத்துக்களை பதிய வைக்கிற பொழுது ஒப்பிட்டு பேசுகிற ஒரு திறம் பெற்று இருப்பதனால் சுரதா அவர்களை ஓமை கவிஞர் என்று தமிழ் நூலகமானது அழைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவருடைய இயற்பெயர் என்று பார்க்கிற பொழுது ராசகோபாலன். அவர் பிறந்த ஊர் தஞ்சை மாவட்டத்தில் பழையனூரில் பிறந்தவர். அவருடைய பிறப்பை என்று பார்க்கிற பொழுது 1921 நவம்பர் மாதம் 23ஆம் நாளில் அவர் பிறந்திருக்கிறார். அவருடைய இறப்பு என்று சொல்லுகிற பொழுது 2006ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் நாள் அவர் இந்த உலக வாழ்விட்டு மறைந்திருக்கிறார். அன்னாருடைய பெற்றோர்கள் தந்தையார் திருவேங்கடம், தாயார் செண்பகம் அம்மையார். இவருடைய முதல் நூல் என்று சொல்லுகிற பொழுது சாவி முத்தம் என்கிற நூலை அவர் படைத்திருக்கிறார். இவருடைய இயற்பெயரானது ராசகோபாலன். இந்த ராசகோபாலன் என்கிற பெயர் அவருடைய பெற்றோரிட்ட பெயர். இந்த ராசகோபாலன் என்கிற தன்னுடைய பெயரை சுரதா என்று ஆசிரியர் மாற்றி வைத்துக் கொள்வதற்கு காரணமே அன்பிற்குரிய பாவேந்தர் பாரதிதாசன் மீது தீராத அன்பின் காரணத்தினால் தன்னுடைய பெயரை சுப்புரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அந்த சுப்புரத்தினதாசன் என்கிற பெயருடைய சுருக்கம்தான் சுரதா. சுப்பு என்கிற சொல்லுடைய முதல் எழுத்து சு, ரத்தின என்கிற சொல்லுடைய முதல் எழுத்து ரா, தாசன் என்கிற சொல்லுடைய முதல் எழுத்து தா. ஆக அந்த சுப்புரத்தின தாசன் என்கிற சொற்றொடரை சுரதா என்று சுருக்கி வைத்த ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளி. அப்படியேப்பட்டவருடைய மரபு கவிதை என்று சொல்லுகிற பொழுது சுரதா என்ற பெயரில் மரபு கவிதைகளை எழுதியுள்ளார். முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட ஒரு அற்புதமான காவியம் என்ற ஒரு இதழை நடத்தியுள்ளார். இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் அவர் நடத்தியிருக்கிறார். தேன்மழை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும் போன்ற நூல்களை அவர் படைத்திருக்கிறார். இவருடைய தேன்மழை என்கிற நூலுக்கு தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் வழங்கக்கூடிய ஒரு சிறந்த பரிசை பெற்ற ஒரு நூலாக இவருடைய தேன்மழை என்கிற நூலால் விளங்கி வருகிறது. இவர் சிறந்த ஒரு கவிதை எழுதுவது மட்டுமல்ல, திரை இசை பாடல்கள் எழுதுவதிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த திரை உலகத்திற்கு ஒரு சிறப்பு செய்திருக்கிறார். அந்த வகையில் இவருடைய திரை இசை பாடல் என்று சொல்லுகிற பொழுது ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையா, ஆறடி நிலமே சொந்தமடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையா, ஆறடி நிலமே சொந்தமடா போன்ற 100க்கும் மேற்பட்ட அந்த பாடல்களை இயற்றி அதற்கு ஒரு சிறப்பு செய்யக்கூடிய வகைகளுடைய பணியை ஆற்றியிருக்கிறார். இவருடைய திரை இசை பயணத்தில் உரையாடல்கள் எழுதுவதும் இவருடைய ஒரு அற்புதமான படைப்பு. அந்த வகையில் மங்கையர்க்கரசி என்னும் திரைப்படத்திற்கு உரையாடல் எழுதியுள்ளார்.
மங்கையர் கரசி என்கிற ஒரு திரைப்படத்திற்கு சுரதா அவர்கள் உரையாடல் எழுதியிருப்பது ஒரு தனி சிறப்பு. இவர் 25க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்திருக்கிறார். அன்னார் அவர்கள் பெற்ற விருதுகள் என்று சொல்லுகிற பொழுது தமிழக அரசினுடைய கலைமாமணி விருது, தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றிருக்கிற ஒரு அற்புதமான படைப்பாளர். அப்படியேப்பட்ட அந்த சுரதா அவர்களை தந்தை பெரியார் அவர்கள் புகழ்ந்து பேசுகிற பொழுது பாவேந்தருக்கு பிறகு ஒரே சிறந்த கவிஞர் சுரதாதான், சுய மரியாதையுடன் பாடும் சுதந்திர கவிஞர் அவர் என்று தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர் சுரதா அவர். பேரறிஞர் அண்ணாவால் பாராட்ட பெற்ற ஒரு அற்புதமான படைப்பாளி சுரதா அவர்கள். காலத்தை வெல்லும் கவிதைக்கு சொந்தக்காரன் கவிஞர் சுரதா மட்டுமே. காலத்தை வெல்லும் கவிதைக்கு சொந்தக்காரன் கவிஞர் சுரதா என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் பாராட்ட பெற்றவர் சுரதா. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவர்கள் சுரதாவை புகழ்ந்து பேசுகிற பொழுது சுரதா அவர்களை வெகு நாட்களாக நான் அறிவேன். இவருடைய வசன நடை மிகவும் போற்றுதற்குரியது, ஜீவன் நிரம்பியது, பாத்திரத்திற்கேற்ப கருத்து பலேர் என்று வருகிறது என்று நாமக்கல் கவிஞர் சுரதா அவர்களை புகழ்ந்துரைத்திருக்கிறார். என்ன சொல்ல போனால், பாவேந்தர் பாரதிதாசனார் சுரதாவை வர்ணிக்கிற பொழுது சுரதாவின் எழுத்துக்கு சுரதாவின் எழுத்தே நிகர், சுரதாவின் எழுத்தே நிகர் என்று பாவேந்தர் பாரதிதாசனால் புகழுக்குரியவராக வாழ்ந்திருக்கிறார். அப்படியேப்பட்ட அந்த சுரதா அவர்கள் யாரையும் பின்பற்றி எழுதுவதில்லை என்று ஒரு சிறந்த ஒரு கருத்தை பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தன்னுடைய அந்த சுரதாவுடைய அந்த பாராட்டு உரையில் தன்னுடைய கருத்தை பதிய வைத்திருக்கிறார். அந்த அளவு சிறப்பு மிகுந்திருக்கிற ஓமை கவிஞர் சுரதா அவர்களால் தந்தளிக்கப்பட்டிருக்கிற இதில் வெற்றி பெற என்கிற இந்த கவிதை வேளை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டு சொன்னால் துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கவிதை தான் இதில் வெற்றி பெற. இதில் வெற்றி பெற என்கிற தலைப்பு இன்றைய இளைய சமுதாயத்திற்கு மிக மிக இன்றியமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால், சாதிக்கு பிறந்திருக்கிற நாம் சாதித்தாக வேண்டும். அந்த சாதிக்க துடித்துக் கொண்டிருக்கிற இன்றைய சமுதாயத்திற்கு இந்த பாடல் வரக்கூடிய செய்திகள் ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்று சொன்னால் யாராலும் மறுக்க முடியாது. அந்த வகையில் இந்த பாடலுடைய உள்ளார்ந்த கருத்து என்று பார்க்கிற பொழுது உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறு என்கிற ஒரு கருத்தை மையப்படுத்தி ஆசிரியர் இதனுடைய முகப்பில் சொல்லுகிறார். இதில் 2 வகையான செய்திகளை கோடிட்டு செல்கிறார் சுரதாவன். வசனத்திற்கும் கவிதைக்கும் உள்ள வேறுபாடு. வசனம் என்கிற சொல்லுக்கு மற்றொரு பெயர் உரைநடை என்கிற பெயர் உண்டு. அப்ப வசனம் எவ்வாறு ஏற்றப்பட வேண்டும் அல்லது உரைநடை எவ்வாறு ஏற்றப்பட வேண்டும்? மக்கள் பேசும் எளிய சொற்களை தொடர்களாக அமைத்து எழுதக்கூடிய முறைதான் வசனம். கவிதைக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. அப்ப கவிதை என்பது எதுகை, மோனை, இயைபு, முரண், சந்தம் முதலிய யாப்பு இலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு எழுதுவது கவிதை. அதோடு மட்டுமல்ல, எழுத்து, அசை, சீர், தலை, அடி,
தொடை போன்றவற்றின் கொண்டு ஏற்றுவது கவிதையாக அமை என்கிற ஒரு செய்தி இதில் சொல்லப்படுகிறது. இறுதியாக சிறந்த படைப்புகள் உருவாக வேண்டும் என்றால் கல்வி பெரும் துணையாக இருக்க வேண்டும். சிறந்த ஒரு படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வி பெரும் துணையாக இருக்க வேண்டுங்கிற ஒரு கருத்தை மையப்படுத்தி இதில் வெற்றி பெற என்கிற தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை பதிய வைக்கிறார். இதில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார். இந்த உலகமே நாடக மேடை. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் நாடக மேடையில் நடிக்கக்கூடிய கலைஞர்கள். அந்த வகையில் இளைய சமுதாயமாக இருக்கிற இன்றைய மாணவ செல்வங்கள் இதில் வெற்றி பெற வாழ்க்கை என்கிற ஒரு பயணத்தை நீங்கள் எதிர்நீச்சல் போட்டி வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னார். சிறந்த ஒரு படைப்பாளி ஆக உருவாக வேண்டும் என்று சொன்னார். அல்லது சிறந்த ஒரு எழுத்தாளராக வேண்டும் என்று சொன்னால் இங்கே கோடிட்டு காட்டக்கூடிய செய்திகளை நீங்கள் பின்பற்றினால் மட்டுமே நீங்கள் மேற்கொள்கிற காரியத்தில் வெற்றி கொள்ள முடியுங்கிற கருத்தை மையப்படுத்திதான் இந்த பாடலுடைய செய்தியால் துவங்கப்படுகிறது. முதன்மையான பாடல். இந்த முதல் பாடல் நமக்கு தேர்வுகளில் மனப்பாட பகுதியாக அமையக்கூடியது. ஒரு பாடலை படித்து விடுகிறேன். விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் உயிரும் வேறு. மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு பனித்துளியும் மழையும் வேறு. புண் வேறு வீரர்களின் விழுப்பும் வேறு. புகழ் வேறு செல்வாக்கு வேறு. காலும் கண் வேறு கல்வி கண் வேறு. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. இந்த பாடலுடைய பாவகை என் சீர் கழி நெடிலடி ஆசிரியர் விருத்தம். என் சீர் என்று சொன்னால் 8 சீர்களை கொண்டு அமைந்திருப்பதனால் என் சீர் கழி நெடிலடி ஆசிரியர் விருத்தம். எப்படி பாவகை கண்டுபிடிக்கும் பொழுது பாடலுடைய முதல் 2 அடிகளை ஓர் அடியாக எடுத்துக்கொண்டு அதில் உள்ள சொற்றொடர்களை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது 8 சீர் வரும் பாருங்க. விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. 1 2 3 4 5 6 7 8 இப்படி அடிதோறும் 8 சீர்களை கொண்டு முடித்துள்ளமையால் இது என் சீர் கழி நெடிலடி ஆசிரியர் விருத்தம் என்கிற பாவை சார்ந்தது. சரி, இப்ப பாடலுடைய கருத்தை பார்ப்போம். ஒரு மனிதன் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இதில் உள்ள செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் சொல்லுகிற அந்த வேறுபாடுகளை புரிந்து கொண்டால் வெற்றி அடையலாம். விண்வேறு ஆகாய் நடந்து போறோம், வானத்தை பார்க்கிறோம், நிலம நிறமா இருக்குது. மழை பொழிகிற பொழுது கருப்பு நிறமா இருக்கு. அந்த ஆகாயங்கிறது வேறு. விண்வேறு அந்த ஆகாயங்கிறது வேற. அந்த விண்வெளியில் இயங்குகின்ற அந்த ஆகாயத்தில் இருந்து கொண்டிருக்கிற வெண்மதியும் வெள்ளை நிறமுடைய நிலவும் செங்கதிரும் செம்மை மிகுந்திருக்கிற கதிரவனும் முகிலும் மழை பொழிகிற பொழுது மழை காலங்களில் தோன்றுகிற மேகங்கள் ஒவ்வொன்றும் வேற வேற, எல்லாம் ஒன்றல்ல. வானம் என்பது ஒன்றாக இருந்தாலும் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நிலவும் வானத்தில் தோன்றுகிற அந்த கதிரவன் என்கிற சூரியனும் வானத்திலிருந்து பொழிகிற அந்த மழையும் வருகிற அந்த மேகமும் வேறு வேறு, எல்லாம் ஒன்றல்ல. அப்ப பகல் நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்? சூரியனை பார்க்க முடியும். ஆனா இரவு நேரத்தில் சூரியனை பார்க்க முடியுமா? எதை பார்க்க முடியும்? வெண்மை நிறமுடைய நிலவை மட்டுமே பார்க்க முடியும். ஆகையினால்தான் கவிஞர் சொல்லா சொல்லுகிறார், விண்வேறு ஆகாயம் என்பது வேற. அந்த ஆகாயத்துல வானத்துல தோன்றுகிற நிலவுகளும் நிலவும் கதிரவனும் மேகமும் வெவ்வேறாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. சமுதாயமே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு.
நடந்து செல்லுகிற பாதையில கீழே கிடந்த மணல்கள் பார்க்கிறோம். அந்த மணல் என்பது இரண்டு வகையாக இருக்கிறது சொல்கிறார். மணல் வேறு, சாதாரணமா நம்ம கையில் எடுத்து பார்க்கிறோம், அது ஒரு மணல் வேற. ஆனா அந்த மணல்ல இருக்கிற கனிமங்கள் வேற. இப்ப சாதாரண சிறு வயதுல இருக்கிறப்ப ஒரு காத்து துண்டை எடுத்து அந்த மண்ணில் போட்டு தேய்ச்சோம்னா அவரோட இரும்பு துகள்லாம் ஒட்டிக்கும்ல. அப்ப மணல் என்பது வேறு, மண் என்பது வேறு. அந்த மணலுடைய கனிமம் என்பது வேறு என்கிற கருத்தை தான் மண் வேறு, மண்ணோடு கலந்து இருக்கும் மணலை போட்டு அந்த காந்தத்தை போட்டு பெரட்டி எடுத்தோம்னா என்ன வருங்க, அந்த இரும்பு தூள் வருது. அந்த மணல் என்பது வேற, அந்த மண்ணோடு கலந்து இருக்கும் மணல் வேறு. இந்த மணல்ங்கிற சொல்லுக்கு கனிமம் என்பது பொருள். கனிமம் என்று சொன்னால் கனிமங்கள் இரும்பு, உலோகம், செம்பு, பித்தளை எல்லாமே கனிமம் சொல்லும். இப்படி மணல் என்பது வேறு, அந்த மணலுடைய கிடைக்கிற பொருள் என்பது வேறு என்பதை இது வேறு அது வேறு என்று வேறுபடுத்தி காட்டுகிறார். பனி துளியும் மழையும் வேறு வேறு. பனி பொழிகிற பொழுது பனி நீர் துளி கொட்டும், மழை பொழிகிற பொழுது மழை துளி கொட்டும். இரண்டுமே நீர் தான். ஆனால் அந்த இரண்டு நீரும் வெவ்வேறானவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பனியுடைய நீர் துளியும் வேறு, மழையின் மூலமாக மழை பொழிகிற பொழுது வருகிற நீர் வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, புண் வேறு, வீரர்களின் விழுப்பும் வேறு. புண் காயம். ஊர்ல உங்களுக்கு பக்கத்தோட சண்டை போட்டுக்கிட்டு அவன் என்ன பண்ணா அடிச்சுடுவான், கத்தியால வெட்டி விடுவான், கத்தியால குத்தி விடுவான், அருவாலை வெட்டி விடுவான். அது வெட்டப்பட்ட காயம். இது வம்புத்துக்கு போய் ஒருவனால் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட ஒரு காயம். அது ஒரு பெரிய ஒரு சாதனையானது அல்ல. ஆனால் நாட்டினுடைய எல்லையில பகை நாட்டு வீரரோடு கடுமையாக யுத்தம் செய்து போரிட்டு காயம் அடைகிறான், வீர புண் அடைகிறான். அவனை பற்றி அந்த உலகம் பேசும். புண் என்பது வேறு, வீர விழுப்புண் என்பது வேறு. அப்ப சாதாரணமா நாம் அடிபட்டு இருக்கிற காலில் உள்ள புண்ணு வேற. ஆனா போர்க்களத்துல நம் மக்களை பாதுகாப்பதற்காக போராடுகிற வீரர்கள் அடையக்கூடிய காயம் என்பது வேறு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புகழ் வேறு, செல்வாக்கு வேறு. புகழ்ங்கிறது ஒருவன் கல்வியினால் புகழ் பெற முடியும். ஒருவன் சமுதாய சேவை செய்கிற பொழுது மக்களால் புகழ்ந்து பேசுகிற ஒரு புகழுக்கு உரியவனாக, நினைத்த புகழுக்கு உரியவனாக இருக்கிறான். அப்ப புகழ் செயலால் வரக்கூடியது. அந்த புகழ் என்பது வேற, ஆனால் அந்த செல்வாக்கு என்பது வேற. புகழுக்கும் செல்வாக்குக்கும் வித்தியாச வேறுபாடு சொல்ற. புகழ் என்பது தன்னுடைய தன்வினையால் ஏற்படக்கூடியது. செல்வாக்கு என்பது என்ன? கட்சி, பதவி, பணம், அதிகாரம், இது அவனால் தேடிக் கொள்ளக்கூடியது. இது என்றைக்காவது ஒரு நாள் அழியக்கூடிய புகழ் நிலைத்திருக்கக்கூடியது. ஆனால் செல்வாக்கு அவனால் சேகரிக்கப்பட்டது, அது நிலைத்திருக்காது. அதுதான் புகழ் என்பது வேறு, அந்த செல்வாக்கு என்பது வேறு. எல்லாமே வேற வேற. சமுதாயமே, இளைய சமுதாயமே இரண்டில் ஒன்று என்று நீங்க எண்ணிக்கொள்ளாதீர்கள். காடும் கண் வேறு. பாரு பார்த்தீங்களா, நடந்து செல்லுகிற பொழுது பள்ள மேடு போன்ற பகுதிகளை பார்த்து நாம் கடந்து செல்கிறோம். இந்த அகக்கண் புறக்கண் என்று சொல்வார்கள். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த விழியானது புறக்கண். தனக்கு எதிர் வரக்கூடியவர்களை பார்த்து நம்ம தன்னை தயார்படுத்திக் கொண்டு அந்த பாதைகளை கடந்து செல்லக்கூடிய ஒரு கண்ணு. அகக்கண் என்பது நீ வாழ்க்கை வரலாற்றில் என்னவாக வேண்டும், ஓ வாழ்க்கை என்ன ஆக வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அதுவாக ஆவதற்கு ஊன்றுகோலாக உன்னை தூண்டிவிடக்கூடிய ஒரு கண்ணு தான் அகக்கண். அப்ப நம்ம காண்கிற கண்ணு என்பது வேற, கல்வி கண் வேறு. கல்வியினுடைய புகழை பெற்று உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பாதையை உருவாக்கக்கூடிய அந்த கண்ணு கல்வி கண் என்று சொல்லுங்க. அக்கண்ணு கற்றார்
கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. முன்னாடி சொன்னோம், கற்றவர்களாலும் அறிந்தவர்களாலும் அந்த கவிதைக்கும் அந்த உரைநடைக்கும் ஒரு செய்தியை கொடுக்கிறாரு. அப்ப கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. கவிதை எழுதுவது வேற, உரைநடை எழுதுகிற முறையும் வேற. இது கற்றறிந்தவர்களால் மட்டுமே எழுத முடியும் என்கிற ஒரு கருத்தை சுரதா அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எதிர்நீச்சல் போடுகிற இந்த சமுதாயத்திற்கு எது எது சரி, எது தவறு, எதை நாம் பின்பற்ற வேண்டும், எது அது, எது இது, இன்னார்த்த வேறு வேறுங்கிற சொல்லை மையப்படுத்தி எல்லாமே ஒன்று என்று எண்ணிக்கொண்டிருக்கிற சமுதாயமே, விழித்திருங்கள், விழித்திருந்தால்தான் சாதிக்க முடியும் என்கிற ஒரு கருத்தை இந்த பாடல் மூலமாக அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக படிச்சு பார்த்தாலே சாதாரண புரியும். இங்க பாருங்க, சாதாரணமான ஒரு எளிமையான ஒரு பாடல். அடுத்தது பார்த்தோம்னா, ஆக்குமறை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோறு என்றும் சொல்லுகின்றோம். வயல்ல நெல்மணி அறுவடை செய்யறோம். அரிசி செஞ்ச பிறகு நெல்லை கொண்டு போய் அரிசி அறையில என்ன பண்ற, உண்மையெல்லாம் நீக்கி அரிசி தரை கொண்டு வரோம். எளிமையான சொல்றது பாருங்க, உணவு சமைப்பதற்கு முந்தைய நிலை அது அரிசி, உணவாகிய பிறகு அந்த அரிசி உணவாக மாறுகிறது. ஒரு செய்தியை நம்ம சொல்கிறார். ஆக்குமறை நாம் அதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோறு என்றும் நாம் சொல்லுகின்றோம். பூக்குமறை அருள் என்றும் பூத்த பின்பே பூவென்றும் சொல்லுகின்றோம். மலர் செடி இருக்குது, அந்த செடியில அழகான முக்கு அரும்பு விட்டுருக்குது. அந்த அரும்பு இதழ் விரிப்பதற்கு முந்தைய காலத்துல அரும்புன்னு சொல்றோம். அந்த அரும்பு இதழ் விரித்த பிறகு பூவென்று சொல்லுகிறோம். அதான் சொல்றாங்க, பூக்குமறை அருள் என்றும் பூத்த பின்பே பூவென்றும் சொல்லுகின்றோம். அதுபோல் சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடி அளவை அறிந்திடாமல் பார்க்கின்ற வடிவம்தான் வசனம். இந்த வசனத்திற்கும் கவிதைக்கும் ஒரு செய்தி கொடுக்கிறாங்க, இலக்கணம் கொடுக்கிறாங்க. அப்ப வசனம் என்கிற சொல்லுக்கு மற்றொரு பெயர் நான் சொன்னேன், உரைநடை. ஒரு சொல்லை எழுதும் பொழுது எதிரை மோனை என்கிற ஒரு முறையை பார்க்காம மக்கள் பேசுகிற யதார்த்தமான சொற்களை வைத்து தொடராக எழுதுகிற ஒரு அமைப்பின் பேருதான் வாசகம் சொல்றாங்க. எதிரை மோனை சேர்க்காமல், எதிரை மோனை பற்றி பார்க்காம, அடி அளவை அறிந்திடாமல், இது அளவடியா சிந்தடியா சீர் அரிசீரா எழுசீரா என்பதை பற்றி அறியாமல் தன்னகத்தே இயல்பாக அமைக்கக்கூடிய அந்த முறை பேர் தான் வசனம். ஆனால் கவிதைக்கு ஒரு இலக்கணம் கொடுக்கிறார் பாருங்க. யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும். கவிதை என்பதற்கு ஒரு இலக்கணம் கொடுக்கிறார். யாப்பு இலக்கண முறைப்படி எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை போன்ற அந்த உறுப்புகளை வைத்து முறைப்படி எதிரை மூளைகளை பயன்படுத்தி எழுதக்கூடிய முறை பேருதான் கவிதை. ஆக இதில் வெற்றி பெறுகிற தலைப்புல ஒரு படைப்பாளி தன்னுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு எது எது என்பதை பற்றி எது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி கொள்ளலாம் என்கிற கருத்தை ஆசிரியர் இந்த வசனம் என்கிற சொல்லுக்கும் கவிதை என்கிற சொல்லுக்கும் ஒரு இலக்கணத்தை கொடுக்கிறார். அடுத்தபடியாக அடுத்த பாடல் பாருங்க. பழுத்திருந்தால் சாறு, வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏறுகள் வரும். ஒரு மரத்துல காய் காய்க்குது, காய் கனியாவது, நல்லா கடிஞ்சு போயிருந்தாதான் அந்த பழத்தை நம்ம புழிகிற பொழுது என்ன வரும், சாறு கிடைக்கும். அது போல நிலத்துல தண்ணீர் தேங்கி நல்ல நீரோட்டமான ஒரு சூழ்நிலை உருவாகிற பொழுதுதான்
அந்த நிலத்தை ஏறு மாடுகளை வைத்து கலப்பை வைத்து விழ முடியும். அதான் சொல்றாரு, படுத்திருந்தால் சாறு வரும், வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏதல் வரும். பழம் நல்லா கணிச்சு போயிருந்தாதான் அந்த பழத்திலிருந்து சாறு கிடைக்கும். நிலம் நல்லா ஊறி போய் நீரோட்டமா இருந்தாதான் அந்த நிலத்தை நாம் என்ன செய்ய முடியும், பண்படுத்த முடியும் என்கிற கருத்தை விளைவிக்கிறது. அதுபோல் இங்கே எழுத்திருந்தால் அசையம் வரும். ஒரு மொழி என்பதற்கு என்ன இலக்கணம் கொடுக்கிறான்? நாம் பேசக்கூடியது பிறருக்கு புரிய வேண்டும், பிறர் பேசக்கூடியது நமக்கு புரியக்கூடியதுதான் மொழி. அப்ப மொழிங்கிற சொல்லுக்கு எத்தனை சொற்கள் இருக்குது? மொழி, பதம், கிளவி, சொல், பதம். அந்த அது ஓரெழுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ ஒன்று சேர்ந்து பொருந்தருமானால் அது மொழி, பதம், சொல், கிளவி. அது போல எழுத்துகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்பொழுதுதான் அசைகள் வரும். அசைகள் இரண்டு வகை என்று படித்திருக்கிறோம், நேரசை, நிறையசை. அத சொல்றார். அதுபோல் இங்கே எழுத்திருந்தால் எழுத்துக்கள் சேர்ந்திருக்கிற பொழுது அசைகள் வரும், நேரசை, நிறையசை. இரண்டு சீரின் இடைவெளியில் தலைகள் வரும், நேரசை, நிறையசை. அப்ப ஈரசை சேர்க்கக்கூடிய வாய்ப்பாடு பார்க்கணும். நேர் நேர் தேமா, நிறை நேர் குலைமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவில். அப்ப அந்த நின்ற சீருடைய இறுதி எழுத்தும் வரும் சீருடைய முதல் எழுத்தும் சேர்கிறதுக்கு தான் இங்க சொல்றோம் அசையை. நம்ம தலையை சொல்றோம். இரண்டு சீரின் இடைவெளியில் தலைகள் வரும். ஈரசை வாய்ப்பாடுல இப்ப வாழ்க, வாழ் கூட்டல் க, அது பங்கு வருங்க. அசைப்பிக்கிறப்ப வாழ் க, வாழ் நெடிலொற்று நேர் கா, நம்ம குரல் தெரிந்தப்ப நேர் நேர் தேமா. அப்ப இரண்டு சீர்கள் வரும் பொழுது இடையில என்ன வரும்? தலைகள் வரும். என்ன தலை? நேரொன்று ஆசிரியர் தலை, நிறையொன்றிய ஆசிரியர் தலை, ஏசீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. இது எல்லாமே சீர்களுடைய வருகிற அந்த தலையுடைய வகை. தலைகளை அடுத்து தலைகள் சென்று அடைத்திருந்தால் அடிகள் வரும். இப்படி தலைகள் அடிக்கடிக்கு ஒன்றோடு ஒன்று அடுத்தடுத்த அடிகளாக படுகிற பொழுது அடவம் அழைத்திருந்தால் ஒன்றோடு சேர்ந்து வந்தால் அடிகள் வரும். தொடர்ச்சியாக வரிகள் அமையும். அவ்வாறு அடிகள் அமையும் பொழுது அடி கீழே அடி இருந்தால் தொடைகள் வரும். தொடைங்கன்னா ஒரு பாடலுக்கு அழகூட்டக்கூடியது தொடை நயங்கள். அது எதுகை, மோனை, ஏய்வு, சந்தம், மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, இப்படி போன்ற பல வகையான தொடை நயங்கள் நம்ம தொகுதிக்கு வரக்கூடியது. தொடைகள் நன்கு செழித்திருந்தால் ஒரு பாடல்ல தொடை நயங்கள் சிறப்பாக இருக்குமானால் பாக்கள் வரும். பாக்கள் சொல் பா வகைகள் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்று சொல்லுகிற அந்த பா இனங்கள் எல்லாம் அந்த பாடல்களில் தொடர்ச்சியாக வரும். இவற்றையெல்லாம் மேலே சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் உணர்ந்து தெரிந்து கொண்டு கவிதை எழுத தொடங்க வேண்டும். கவிதை எழுத விரும்பக்கூடியவர்கள் மேற்கண்ட செய்திகளை எல்லாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டால் ஒரு சிறந்த ஒரு கவிதைகளை, ஒரு பாடலை படைக்க முடியும் என்கிற ஒரு கருத்தை ஆசிரியர் இந்த பாடல் பதிய வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக பார்த்தோமானால் தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும். தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும். மாமரம் இருக்குது, மாமரத்துல காய் இருக்கிறது. அந்த காய் நல்லா கனிஞ்சு போய் இருக்கிறப்ப நம்ம உண்ணுகிற பொழுது இனிமையா இருக்கும், சுவையா இருக்கும், டேஸ்டா இருக்கும், இனிப்பா இருக்கும். ஆனா அதே மாமரத்துல புளிக்கக்கூடிய காய் இருக்கு. அதான் சொல்றா தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும். தேன் போன்ற மாங்கனி, அந்த தேன் போன்ற இனிமை தரக்கூடிய மாம்பழமும்
புளிமாவும் புளிக்கக்கூடிய மாமரம் அர்த்தம். இப்ப தேன் போன்ற இணைக்கக்கூடிய மாமரத்தினுடைய பழமும் தேன் போன்ற இனிமை தரக்கூடிய மாமரத்தில் புளிக்கக்கூடிய அந்த காயும் மரத்துல காய்க்கும். ஒரே மரத்துல தேமா புளிமா, தேன் போன்ற இனிமை தரக்கூடிய கனியும் காய்க்கும், புளிப்பு தன்மை இருக்கக்கூடிய காயும் காய்க்கும். இதுல ஒரு மரத்துல அதுபோல சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா படிக்கிறீங்களா? அப்ப என்ன சொல்ற, ஒரு மரத்துல ஒரு மரம் என்று சொன்னால் இனிப்பு தரக்கூடிய கனியும் காய்க்கும், புளிப்பு தரக்கூடிய காய்களும் காய்க்கும் ஒரு மரத்துல. அது போல ஒரு பாடல்ல சீர்களிலும் அந்த காய்கள், எந்த காய்கள்? தேமா புளிமா, இந்த ஈரச சீரோடு நேர் நேர் சேர்க்கிற பொழுது என்ன கிடைக்குங்க? காய், தேமாங்காய், புளிமாங்காய் கிடைக்குங்களா? அப்ப அந்த பாடல்களில் அந்த சீர்களோடு என்ன கிடைக்கும்? அந்த காய் நேர் 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 தேமாங்காய், புளிமாங்காய் நிறை நேர் நிறை நேர் நேர். அப்ப மூவாசி வாய்ப்பாளர்கள் புளிமாங்காய் என்கிற அந்த காய்களும் அந்த பாடல் அமையும். ஏமாந்தால் தலை கட்டும். ஒருவேளை நம்ம பசங்கள்லாம் அடைகளும் பிரிக்கிற பொழுது, அசை எழுதும் பொழுது தவறுதலா அசையை மாற்றிப்படுகிற பொழுது பிழை ஏற்படுத்துறீங்களா? அது போல எழுதக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள் கவனம் சிதறல் ஏற்படுகிற பொழுது தவறுகள் வரும் என்பதை சுட்டிக்காட்டவே ஏமாந்தால் தலை கட்டும். வெள்ளை பாட்டின் இறுதி சீர் காசு தரும். வெள்ளை பாட்டுங்கிற சொல்லுக்கு ஒரு தூய்மையான கண்ணம் கவனமற்ற அந்த பாடலில் பாடலுடைய இறுதி சீரானது நான் மலர் காசு பிறப்பு என்கிற ஓரசியில் முடியும். செடியில் பூத்த பூ மீது வண்டு வந்து தரும். ஒரு செடி இருக்குது, அழகா மலர் பூத்து குறும்புது. அந்த மலர்களுடைய தேன்களை எல்லாம் உண்பதற்காக வண்டுகள் மலர்கள் மீது அமர்ந்திருப்பதை போல சொல்றான். செடியின் பூத்த பூ மீது வண்டுகள் வந்து தங்கும். ஒரு செடின்னா அந்த மலர் இருக்கும், மலர் மீது என்ன வண்டுகள் வந்து தங்கும். அவன் மாதிரி ஒரு கவிஞனுடைய பாடல் சொன்ன அந்த பாடல்ல என்ன இருக்குன்னு சொல்ல வராது. நல்ல புலவர்களின் பாடல்களில் கீர்த்தி தங்கும். கீர்த்தினா புகழ், சிறப்பு, நல்ல கருத்துனா. ஒரு செடின்னா மலர் இருக்கணும், மலர்னா அதுல தேன் இருக்கணும், தேன் இருந்தா வண்டுகள் வந்து அமரணும். இது வழக்கம். அதுபோல ஒரு புலவன் என்று சொன்னால் தான் கற்றறிந்த புலமையை அவனுடைய பாடல்கள் காட்ட வேண்டும். அந்த பாடல் நல்ல கருத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய சொற்களை பயன்படுத்தி கீர்த்தி புகழ் பெறக்கூடிய வகையில தன்னுடைய கவிதைகளை அவர்கள் படைக்க வேண்டும். நல்ல புலவர்களின் பாடல்கள் என்று சொன்னால் நல்ல கருத்துக்கள் அடங்கிய பாடல்கள், அதை கீர்த்தி தங்கும் புகழ் பெறக்கூடிய வகையில் அவருடைய பாடல் அமையும். சாமானிய மக்களுக்கும் ஏன் சாதாரண மக்களுக்கும் எழுத படிக்க தெரிந்திருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக எழுதப்பட்ட அந்த பாடல் எல்லாம் அவர் படித்த மாத்திரத்திலேயே, அவர் படித்த உடனேயே எளிதில் புரியக்கூடிய வகையில அந்த பாடல் ஏற்றப்பட வேண்டும். அதான் சொல்றாங்க, சாமானிய மக்களுக்கும் விளம்பும் வண்ணம். சாமானிய என்பதற்கு எளிய மக்கள், எழுத படிக்க தெரிஞ்ச மக்களும் சரி, அல்லது சாதாரண மக்களுக்கும் அந்த சொற்றொடர் படிக்கிற பொழுது, அதை கேட்கிற பொழுது அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக தமிழ் கவிதை தர வேண்டும். இந்த நாள் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் ஒரு அன்பு கட்டளையிடுகிறார். என்ன இடுகிறார்? ஒரு சிறந்த கவிதைகளை, சிறந்த பாடல்களை இளைய சமுதாயமாக இருக்கிற நீங்கள் எல்லாம் உருவாக்கப்பட வேண்டும். எப்படிப்பட்ட கவிதைகளை? சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மேல் சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் அறிந்து கொண்டு நல்ல கவிதைகளை நீங்கள் எல்லாம் எழுத வேண்டும். அவ்வாறு எழுதுகிற பொழுதுதான்
நீங்கள் இந்த சமுதாயத்தில் உயர்த்தி பேசப்படுவீர்கள், வாழ்க்கையில வெற்றி கொள்ளாங்கிற கருத்தை இந்த பாடல் அற்புதமான முறையில அவர் அமைச்சிருக்கிறார். அடுத்தபடியாக அடுத்தது பார்த்தோம்னா, எருவிலே பயிர் விளையும், சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும். படிச்சு பார்க்க ரொம்ப எளிமையான சொல்றாரு. எருவிலே பயிர் விளையும், ஒரு விளை நிலத்துல நம்ம அந்த இயற்கை வேளாண்மை பாடத்தினோட படிச்சிருப்பாங்க. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிப்பது எளிதா அரிதா? எளிது என்ற கருத்து படிச்சிருக்கிறோம். அந்த வகையில மாட்டு சாணங்களை நிலத்தில் தூவி நாம் நிலங்களை உழுது நீர் பாய்த்து என்ன பண்றோம், விதைகளை தூவினால் அந்த நிலத்துல தானியங்கள் சிறப்பாக விளையும். அதுபோல சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும். ஒருவர் பேசுகிற செய்தியை கேட்டு அது உடனேயே ஆமாஞ்சம் போடக்கூடாது. ஏன், எதற்கு, எப்படி என்கிற வினா தொடர்களை உருவாக்கி நாம் ஆய்வு நோக்கில் நாம் அந்த செய்திகளை அறிந்து கொண்டால் நல்ல விளைச்சல் தரக்கூடிய நிலம் போல நாமளும் பண்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்துல சிறந்தவளாக வாழ முடியுங்கிற கருத்தை ஆசை சொல்கிறார். எருவிலே பயிர் விளையும், மாட்டு சாணங்களை நிலத்துல தூங்குகிற பொழுது நெல்மணிகளோ அல்லது மற்ற தானிய வகைகளை சிறப்பாக விளைவதை போல சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஏன், எதற்கு, எப்படி என்கிற வினாக்களை நாம் எழுப்பி சந்தேகங்களை கேட்டு நாம் ஆய்வு செய்து விளக்கங்களோடு தன்னுடைய கருத்துக்களை நாம் எடுத்துக் கொடுக்கிற பொழுது நாம் பெறுகிற அறிவு அற்புதமான ஒரு அறிவாற்றல் மிகுந்த ஒரு சமுதாயமாக நாம் உருவாக்க முடியும். அந்தி இரவிலே குளிர் விலை, சூரியன் மறைந்த பிறகு அந்தி பொழுது தென்றல் காற்று அப்படியே தவழ்ந்து வரும். அதான் சொல்ற அந்தி இரவிலே, அந்தின்னா மாலை நேரம், சூரியன் மறைந்த பிறகு இரவு நேரத்துல பொழுது சாய்ந்த பிறகு அப்படியே ஒரு குளிர்ந்த காற்று அப்படியே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இடங்களெல்லாம் அப்படி என்ன பண்ணும், வீசும். நுணுக்கத்தோடு எடுத்து எண்ணி முன்னோர் போல் கற்று வந்தார். மாலை நேரத்துல குளிர்ச்சி மிகுந்து இருக்கிற அந்த காற்று நாம் மீது படும் பொழுது மனதிற்கு ஒரு இதமாக இருப்பதை போல நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்து வந்தார்களோ, எப்படி நமக்கு நல்ல கருத்துக்களை எல்லாம் விதைகளாக விதைத்து சென்றிருக்கிறார்களோ, அதை நாம் நுணுக்கத்தோடு தெள்ள தெளிவாக எழுத்துக்களை எண்ணி இது எந்த எழுத்து, எந்த எழுத்துக்கு என்ன பொருள் என்பதை நாம் அறிந்து புரிந்து நம்ம முன்னோர்களை போல் கற்று வந்தால், படித்து வந்தால், அறிவு பெற்று வந்தால் ஆறாம் பொருள்கள் உள்ளத்தில் விளையும். எது சரி எது தவறு என்பதை நாம் தெள்ள தெளிவாக தெரிந்த நீர் போல நாமளும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆறாம் பொருள் இன்னும் என்கிற கருத்துக்களை எல்லாம் நாம் முழுமையாக உள்ளத்துல பதிவு செய்யக்கூடிய வகையில நம்மளுக்கெல்லாம் ஞானம் பிறக்கும். அது மட்டுமல்ல, மிஞ்சும் அறிவிலே புகழ் விளையும். அளவிட முடியாத உலகோராலும் உலக மக்களால் புகழ்ந்து பேசுகிற வகையில் நம்மளுடைய அறிவானது புகழ்ந்து பேசக்கூடிய வகையில நம்மளுடைய நிலையை நாம் உயர்த்தி கொள்ள முடியும். இவற்றையெல்லாம், இங்கே சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் பெரும்பாலும் அறியாமல் எழுதுவோருக்கு புகழ் எங்கே, சிறப்பு எங்கே விளையக்கூடும்? சமுதாயமே, இந்த சமுதாயத்துல நிலைத்து தழைத்து வாழ வேண்டும் என்று சொன்னார், இதில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார், நீ என்னவாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதுவாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய பணிகளை தெள்ள தெளிவோடு அறிந்து புரிந்து கொண்டு முன்னோர்கள் எப்படி பின்பற்றினார்களோ அவ்வழி பின்பற்றி வாழ்வானால் சாதிக்க முடியும். அதான் சொன்ன இவற்றையெல்லாம் பெரும்பாலும் அறியாமல் மேற்கண்ட செய்திகளை எல்லாம் முன்னோர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறைகளை எல்லாம் அறியாமல் புரியாமல் வாழ்ந்து வருகிற இன்றைய சமுதாயத்துல இருந்து கொண்டிருக்கிற சில பேர் எவ்வாறு சாதிக்க முடியும்? ஏதும்
அறியாமல் எழுதுவோருக்கு புகழ் எங்கிருந்து கிடைக்கும்? சிறப்பு எங்கிருந்து கிடைக்கும்? அன்பிற்குரிய மாணவ சமுதாயமே, சாதிக்கு பிறந்திருக்கிற நாம் சாதனையாளர்கள் பட்டியலில் நம்ம முதன்மையான இடத்தை பெற வேண்டும் என்கிற ஒரு நல்ல கருத்தில் தான் ஒரு செய்தியை சொல்லி ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்திருக்கிற அற்புதமான ஒரு படைப்பாளி சுரதா அவர்கள். அந்த சுரதா அவர்களை தமிழ் கூறு நல்லுலகம் எவ்வாறு அழைக்கிறது? ஓமை கவிஞர். தான் சொல்லுகிற ஒரு கருத்தை வேறொன்றோடு வேறுபடுத்தி ஒப்பிட்டு பேசக்கூடிய, ஒப்பிட்டு பேசக்கூடிய இடத்தை ஒப்பிட்டும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய வகையில் வேறுபடுத்தி காட்டியும் தன்னுடைய உள்ளார்ந்த கருத்துக்களை அற்புதமான இந்த கவிதை பேழ அந்த இதில் வெற்றி பெறுகிற தலைப்பில் சுரதா அவர்கள் அற்புதமான முறையில் எடுத்துரைத்திருக்கிறார். இந்த செய்திகளை அன்பிற்குரிய மாணவ செல்வங்கள் அனைவரும் உள்ளத்தில் இருத்தி கொண்டு வருகிற காலங்களில் தேர்வுகளை சிறப்பாக எழுத வேண்டும் என்று அன்போடு கேட்டு